ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது மத்தேயு 9:13. பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலம் வெளிப்புற மத சடங்குகளை விட மனிதர்களின் இரக்கம், அன்பு, மன்னிப்பு மற்றும் மனம் திரும்புதலையே மிகவும் முக்கியமானது என்பதை கற்பிக்கிறார். இன்று சமூகத்தில் பலர் பிறரின் தவறுகளை உடனே சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் அவர்களை திருத்தவும், உயர்த்தவும், நல்ல பாதையில் அழைத்து செல்லவும் முயற்சிப்பது மிகவும் குறைவாக உள்ளது. தேவன் தண்டிப்பதை விட மனம் திரும்புதலையே விரும்புகிறார். ஒரு மாணவன் தவறு செய்து பள்ளியில் தண்டனைக்காக நிற்கும்போது ஒரு ஆசிரியர் அவனை அனைவரின் முன்பாக அவமானப்படுத்தாமல் தனியாக அழைத்து அந்த தவறை ஏன் நடந்தது என்று கேட்டு இனிமேல் நல்ல வழியில் நடக்க ஊக்கப்படுத்துகிறார்கள். அந்த அன்பு இரக்கமும் அந்த மாணவனின் வாழ்க்கையில் மாற்றுகிறது. இதுவே கிறிஸ்துவின் இரக்கத்தின் வெளிப்பாடு. பிறரை குற்றம் சொல்லும் மனதை விட அவர்களை திருத்தும் அன்பான மனதை வளர்ப்போம். தவறு செய்பவரை வெறுக்காமல் அவருக்காக ஜெபித்து நல்ல வழியை காட்டுவோம். நம் குடும்பங்கள், வேலை செய்யும் இடங்கள், சமுதாயம் ஆகிய இடங்களில் இரக்கமும் மன்னிப்பும் அன்பும் ஆகியவற்றை நம்முடைய நடைமுறையில் கடைபிடிப்போம். நான் பிறரின் தவறுகளை மட்டும் பார்க்கிறேனா அல்லது அவர்களை அன்புடன் உயர்த்த முயற்சிக்கிறேனா என்று ஒரு விஷயம் நாம் சிந்திக்க வேண்டும். பிறரின் தவறுகளை சுட்டி காட்டாமல் இரக்கமுடையவர்களாயிருந்து தேவனின் இரக்கத்தை நாம் பெற்று பிறருக்கு இரக்கமுடையவர்களாயிருந்து அவர்களின் வாழ்க்கையில் உயர்த்த, பிறர் நல்வழிப்படுத்த தேவனால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று உணர்ந்து அவ்விதமான அழைப்பை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் தேவன் உண்மையாகவே உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.